ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மீ சீரீஸில் டே 21. நேற்று டேவை தப்பாக சொல்லிட்டேன், 19ன்னு சொல்லிட்டேன். நேற்று 20, இன்னைக்கு 21. உங்கள் டே எப்படி போச்சு? எனக்கு இன்னைக்கு ரொம்ப பேட் டே, worst டேன்னு கூட சொல்லலாம். காலையில் எந்திரிச்சிட்டு வேலை பார்க்கலான்னு லேப்டாப்பை திறந்தேன். கீழே பாரில் கோடு கோடாக இருந்துச்சு. என்னடா இது கோடு கோடாக இருக்குது அப்படின்னு ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி லேப்டாப் ஃபுல்லாக கோடு 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 கோடு. இது ரொம்ப குட்டி குட்டியாக தின் லைன்ஸு. என்கிட்ட எல்லோ கியூ, லெனோவாவோட எல்லோ கியூ இருக்குது. இப்படி ஆயிடுச்சு. காலையில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. ஏன்னா லேப்டாப் இல்லாமல் எனக்கு எதுவுமே ஓடாது. இந்த லேப்டாப் வாங்கி 2 வருஷம் ஆகுது. அந்த 2 வருஷம் முன்னாடி இந்த லேப்டாப் வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு, வீட்டுக்கு தெரியாமல் செயினை அடகு வச்சு லேப்டாப்பை வாங்கி அந்த லேப்டாப்பு கிடைக்காம சுற்றி ஒரு 4-5 மாதம் கழித்து திருப்பி அந்த பகலாக வேலை பார்த்து அந்த செயினை திருப்பி மறுபடியும் வீட்டுக்கு போகிறப்ப அந்த செயினை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். சரி, அது ஃபஸ்ட்டு நான் சரி விடு, சோக இதை வாசிக்க வேணாம், இப்படி ஆச்சு. என்ன பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு சாட்ஜிபிட்டியில் எந்த ப்ராப்ளம்னாலும் யூடியூபுக்கிட்டேயும் சாட்ஜிபிட்டிக்கிட்டேயும் தான் நான் போவேன். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போயிட்டு லைன்ஸ் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், எல்லா கமெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே லெனோவாவில் இது ரொம்ப காமன், எனக்கு வாங்கி 2 வாரத்துலேயே இது ஆயிடுச்சு, நான் வாரண்ட்டி இருந்தனால நான் கவர் பண்ணிட்டேன்னு போட்டிருந்தாங்க. எனக்குன்னு பார்த்து ஜூலை 27, இப்போ தான் ஜூலை 27 இந்த 2 வருஷம் வாரண்ட்டி முடிஞ்சிருச்சு. நான் இத்தனைக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வேறு போட்டேன். 1 இயர் தான் வாரண்ட்டி இருந்துச்சு. 27 முடிஞ்சிருச்சு. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னென்னமோ அப்புறம் சாட்ஜிபிட்டி கிட்ட கேட்டேன். சரி என்ன, அப்புறம் மேப்பில் தேடி லெனோவா சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்து சரி போயிடலாம், போயிட்டு லேப்டாப்பு கொடுத்துட்டு வந்துடலாம், ஒரு 4-5 நாள்னாலும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்ப வாங்கிடலாம். நான் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே ஆகும்னு நினச்சேன். 10,000 ரூபாயே எனக்கு பெருசு தான். ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளே இருந்திருந்தால் என்னால் சமாளிச்சிருக்க முடியும், வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாதத்தை. சரி, இந்த மாதிரி லேப்டாப்பு இதுன்னு பிரச்சனை. என்ன பண்ணேன், நான் ரேப்பிடோ போட்டு போயிட்டேன். லேப்டாப்பை தூக்கிக்கிட்டு போயிட்டு அங்கே போனதுக்கப்புறம் நான் ஒரு மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நான் ரொம்ப இதாக இருந்துச்சு எனக்கு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. எனக்கு இப்படி தான் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை பெரிய பிரச்சனைகளோடு அப்படியே கனெக்ட் பண்ணி பெருசுப்படுத்திடுவேன் ஊவி. இது சின்ன பிரச்சனை இல்லைன்னாலும் சரி போயிட்டு கேட்டேன். இப்போ தான் 27 தான் முடிஞ்சிச்சு, இது வாரண்ட்டி ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். 2 பாசிபிலிட்டி அந்த பொண்ணு சொல்லிச்சு. அந்த பொண்ணு நல்ல சர்வீஸ் கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த டிஸ்பிளே மொத்தமாக மாற்றுறதுக்கு 15,000 ஆகுமா. 15,000 என்னால் கொடுத்து பண்ண முடியாது. அதனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, 2வது ஆப்ஷன்னா வாரண்ட்டி மறுபடியும் வாரண்ட்டி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இப்போ இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3,000 கட்டி வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 60 நாளுக்கு அப்புறம் அதை ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை வச்சு அந்த வாரண்ட்டியை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இது ஒன்று. நானும் அதான் சரி இதுவே பண்ணிடலாம், 60 நாளைக்கு வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். நான் அதை கேட்டேன், 60 நாளைக்கு இப்படியே வச்சு ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன். அது டிபெண்ட்ஸ் தான், சில நேரம் ரொம்ப மோசமாகவும் போகலாம், நீங்கள் வேணால் வேறு ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர் வச்சு நீங்கள் இந்த லேப்டாப்பை அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னுச்சு. சரி, நான் என்ன நினச்சேன், டிவியோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போவே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லாட்டி என்ன பண்ணலாம், ஏதாவது கம்மி விலைக்கு செகண்ட் ஹேண்ட்லேயோ இல்லை எதுலேயோ எக்ஸ்டர்னல் மானிட்டர் வாங்கிக்கலாம், 3,000 அந்த மாதிரி
3000க்குள்ளேயே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ நான் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது புதுசே வந்து லோ எண்டில் 4000 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி அதில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அங்கேவே என் வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு காசை கட்டிட்டு அப்புறம் பேங்க்குக்கு போகிற வேலை இருந்துச்சு. நான் அதை நோட் பண்ணிட்டு தான் போனேன். இங்கேருந்தே பாஸ்புக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அங்கே இருக்கும்போதே தேடி பார்த்தேன். பக்கத்துலேயே ஒரு பேங்க் இருந்துச்சு. சரி நான் அந்த பேங்க்குக்கு போய் அங்கே வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் ரேப்பிடோ போட்டு வந்தேன். வாழ்க்கை இவ்வளோ மோசமாக போய் காலையிலேருந்து இந்த அங்கே லேப்டாப் சர்வீஸ் சென்டரில் உட்காந்துருக்கும்போது வீட்டிலேருந்து மெசேஜ் வந்து ஒரு பேட் மெசேஜ், உடம்பு முடியலை அப்படி. எனக்கு அங்கே உட்காந்துக்கிட்டே நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். யாராவது பார்த்துருவாங்களோ, நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படி. அதுக்கப்புறம் ரேப்பிடோ போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த நாள் தான் மோசமாக போகுதுன்னா ரேப்பிடோக்காரரும் இப்படி 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 ஓட்டுறாரு. எனக்கு பயமாக இருந்துச்சு. எப்படி பிடிக்கிறதுக்கே எதுவும் இல்லை. எப்படி எதை பிடிச்சிட்டு இந்த இப்படி ஹைட்டான வண்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு வண்டி பிடிக்க முடியல. அவனையும் பிடிச்சிட்டு உட்கார முடியாது. எல்லாரும் அது ஒரு சிலரை நான் கேட்டுருவேன், ரொம்ப பயமாக இருக்குது பிடிச்சிக்குவான்னு. இப்போல்லாம் கேட்குறதில்ல. அது ரொம்ப முன்னாடி அப்படி கேட்பேன், இப்போ கேட்குறதில்ல. எப்பயுமே ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிடுவேன் ரேப்பிடோவில் போகிறேன் அப்படின்னா. அது கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லா இடத்துலையும் ஹெல்மெட் தூக்கிக்கிட்டே தெரியணும். ஆனால் இன்றைக்கி என்னத்தை அப்படியே போயிட்டேன். என்னத்தை அப்படின்னு போகிறப்பையும் ஹெல்மெட் இல்லை, வரப்பையும் ஹெல்மெட் இல்லாமல் ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. சரின்னு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு டெக்னீஷியன் இதை வேற சொன்னார், HDMI கனெக்ட் பண்ணி டிவியில் கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார், பண்ணலாம், ஆனால் HDMI வந்து புதுசாக இருக்கா, கேபிள் புதுசாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அது பழசாக ஏதாவது இருந்தால் ஷார்ட் சர்க்கியூட் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு ஏதோ சொன்னார். சரி நான் அதை பற்றி இப்போ ChatGPTயில் நிறைய போட்டு பார்த்து அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலான்னு எடுத்து மாற்றி பார்த்தேன். இன்றைக்கி எதுவும் வேலையெல்லாம் செய்யலை. ஆனால் நான் இந்த ரணகாலத்துலேயும் நேற்று ஒரு புரட்டா ரீல் எடிட் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அதை நாளைக்கு ஸ்கெடியூல் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் அந்த ரீலுக்கு ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு. நான் இருக்கிற மென்டல் ஸ்டேட்டில் நான் அந்த ரீலை இன்னைக்கு ஸ்கெடியூல் பண்ணேன்னா கண்டிப்பாக கிறுக்கா இருந்திருப்பேன். ஏன்னா ஏற்கனவே மண்டை குழம்பி போய் கிடக்கு. இதில் நான் அதை வேறு இது பண்ணி அவங்க பேச்சை வேறு கேட்டு எதுக்கு? சரி நாளைக்கு சாயங்காலமே ஸ்கெடியூல் பண்ணிடலாம். இன்றைக்கி சாயங்காலம் வந்து ஸ்கெடியூல் பண்ணி நீ வினைய விலை கொடுத்து வாங்குற மாதிரி தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மைண்ட் செட்டில் நீ மறுபடியும் அதை வேற போட்டு அவங்க சொல்கிற கமெண்ட்டுக்கு மல்லு கட்டிகிட்டு இருக்க முடியாதுன்னு நான் அப்படியே விட்டுட்டேன். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ எனக்கு இப்போ இந்த 60 நாள் கழிச்சு ஆக்டிவேட் ஆனாலும் இதை அதில் கவர் பண்ண முடியுமான்றது நான் 2-3 வாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன். எதுவும் டோக்கன் எதுவும் ரைஸ் பண்ணல, அதனால் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுச்சு. ஆனாலுமே எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த 3000 கட்டி 2 மாதம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப 15,000 கட்டி டிஸ்பிளே மாற்றி பயமாக இருக்குது. எவ்வளோதான் இப்போ என்கிட்ட எவ்வளோ செலவு. இப்போ இந்த கண்ணாடிக்கு இந்த இது மாற்றணும், லென்ஸை மாற்றணும், பவர் மாதிரி இருக்கிறது, அந்த லேப்டாப்புக்கு செலவு பண்ணணும். நீ அடுத்தடுத்து நான் முந்தா நேற்றோ சொன்ன மாதிரி அடுத்தடுத்த டாக்டருங்க கிட்ட போகணும், வீட்டு செலவு பார்க்கணும், சேர்த்து வைக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. எனக்கு உண்மையிலே என்னால் முடியல.
காசு நிறைய இருக்கிறவங்க அட்லீஸ்ட் காசாச்சும் இருக்குது, அதை பற்றியாவது கவலைப்பட தேவையில்லை, மற்ற பிரச்சனைகளை யோசிச்சுக்கலாம். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிலாம் நான் வந்து பஞ்சப்பாட்டு பாடலை. ஆனால் திடீர்னு இவ்வளோ செலவுகள் வரும்போது என்னால் அதை சமாளிக்க முடியலை. இப்போ என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணனே தெரியலை எனக்கு. ஏதாவது ஒன்று நல்லா இருக்கணும், ஒன்று ஃபேமிலி நல்லா இருக்கணும், அதாவது ஃபேமிலி கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், இல்லை ஃபினான்ஷியலி நம்ம நல்லா இருக்கணும், இல்லை நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும். எதுவுமே நல்லா இல்லையடா. அதுதான் ஒரு மாதிரி இந்த மூணில் ஏதாவது ரெண்டையாவது நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். நான் அழுகலை இல்லை, ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வருது. ஒன்று ஹெல்த் நல்லா இருக்கணும், இல்லை ஃபேமிலியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், இல்லை வெல்த் நல்லா இருக்கணும். இந்த மூணுல ஏதாவது ரெண்டாவது வாழ்க்கையில் நல்லா இருக்கிறவனுக்கு தான் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும் போல். வெல்த் நல்லா இருந்து ஹெல்த் நல்லா இருந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லைன்னு கூட கொஞ்சம் ஏதோ சமாளிச்சிடலாம். ஆனால் ஹெல்த் இல்லை ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப்பும் சரியில்லைன்னும் போது எப்படி இதை சரி கட்டுறது? எல்லா பக்கமும் இதை அடிக்காதீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு தெரில. இது சரியாயிரும், ஆனாலும் சரியாயிரும். சரி, நாளைக்கு இன்னொன்று நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.